வெல்கம் டு கேஜே திவா கிச்சன். நான் சமைக்க போகிறேன். இந்த மீன் கறி எப்படி வைக்கிறேன் தான் கிச்சன் பக்கம் வந்திருக்கான். அது கூட பேர் அரிசங்கு வச்சிக்காங்க. என்னது நியூ மெம்பரை காட்டுன்னு பாருங்க. ஹலோ எப்படி என்ன அடுப்புனது இல்லை என்ன ப்ரோ சேட்டி பிடிச்சிட்ட கேட்டு என்ன தூரம் தெரியாது. கொஞ்சம் போட்டுரும் கொஞ்சம் வச்சு இது எல்லாத்தையும் வச்சு என்ன சொதி அந்த மஞ்சள் அரைக்கி இறக்கணும் உப்பா சாப்பிடுங்கோ. சாப்பிடு சட்டி விட்ற வந்து வருட்டு நீ கேளு 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 கத்தி கத்தி அவர் இப்போ நார்மலாக இருக்கா. இப்போ யாழ்ப்பாணத்தில் கற்றுக்கொண்ட வித்து இருக்கானே மொத்தமாக இறக்கப்படும் அப்படியே அதான். வணக்கம் தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, நீண்ட நாளைக்கு பிறகு வந்து இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டை நான் வந்து நிற்கிறேன். ஸோ அப்போ உண்மையாக வந்து நீண்ட நாளைக்கு பிறகு நானும் கிஷோத்தில் நிறைய நாள் பயணம் பண்ணி நிற்கிறேன். அதுக்கு அதாவது லாங் டேயாக போய் நின்றது இல்லையா, வேறு இடத்துல போய் நிற்கிறேன். ஒரு மாதத்துக்கு மேலே நின்றது இல்லை ஒரு டைம். இப்போ இதான் ஃபஸ்ட் டைம் அப்படியே ஃபஸ்ட் தரம் ஃபஸ்ட்டு தான் வந்து நின்றுருக்கு. ஸோ செலிப்ரேஷன் அங்கே புதுசாக கொண்டாடினது, வெளி மாவட்டங்கள் ஒன்று கொண்டாடினது இல்லை. ஸோ அப்போ அதுக்கு பிறகு வந்து இன்றைக்கு வந்து வீட்டை நிற்கிறேன். இப்போ என்னத்துக்காக வந்து வீட்டை காட்டுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு அலுவலுக்காக வந்து நானும் கிஷோத்தும் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து உடனடியாக வெளிக்கிட்டு அப்படியே வீட்டை வந்தாங்க. ஆனால் இப்போ வீட்டையும் வந்து தனியத்தான் வந்து நிற்கிறோம். ஸோ இப்போ என்னத்துக்காக இந்த காணொலி சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டை ஒரு புதிய ஒரு ஆள் வந்திருக்கார். ஸோ அவரை தான் வந்து வீடியோவில் காட்டுறோம். அதை தாண்டி வந்து உண்மையிலே வீட்டை ஒருத்தரும் இல்லை. ஸோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து எங்கள்கிட்ட மூத்த அக்காவை விட்டு நிற்கிறார். அதே மாதிரி வந்து அப்பா இங்கே வெளியில் போயிட்டார், அண்ணா வந்து அங்கே, அக்கா வந்து கடைக்கு போயிட்டா, அதாவது வேலைக்கு வந்து போயிட்டா. ஸோ அப்போ வீட்டை நாங்கள் தான் தனி வரோம். ஸோ அப்போ இன்றைக்கு நானும் கிஷோத்தும் யாழ்ப்பாணத்தில் கற்றுக்கொண்ட வித்து இருக்கானே மொத்தமாக இறக்கப்போம் அப்படியே அதான். எங்கள் இடத்த புதுசாக போனோம்னு சொன்னால் வந்து ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் செய்யணும். வந்து அந்த வகையில் ஒரு சமையலையும் கற்றுக்கொண்டாச்சு. ஸோ அப்பா அதுலேருந்து இப்போ என்னென்னா இப்போ இன்றைக்கி கொஞ்சம் வேலை கூடணுன்றதால வந்து அப்போ அக்கா வந்து காலையில் சமைச்சிட்டு போயிடுறேன். ஸோ அப்போ சொல்லிட்டு போனோம், இல்லை சரி நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடுவோம், நைட்டுக்கு செய்வோம் அப்படின்ற மாதிரி. அப்போ நாங்கள் பிளான் பண்ணாங்க, இல்லை கடை சாப்பாடு சாப்பிட தேவையில் நம்ம சமைப்போம் அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் முடிவு பண்ணாங்க. அப்போ உண்மையிலே வந்து இப்போ நாங்கள் ஓரளவு ஒன்றா நாங்கள் போயிட்டு சமைக்கிறதுக்கு பழைய பிறகு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆகிடுதானே. இப்போ நம்மளே சமைச்சு சாப்பிடலாம் தானே அப்படின்ற ஒரு மூட்டுக்கு வந்துட்டு நாங்கள் அதே ஒரு மரக்கறி வெட்ட போனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணித்தி அலடுக்கு நம்மளுக்கு. ஸோ அப்போ வந்து சரி, அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் வீட்டை என்ன செய்ய போகிறோம் தான் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஆளை காட்டுறேன். வீடியோ யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்க. எங்களுடைய நியூ மெம்பரை காட்டுன்னு பாருங்க. ஹலோ அப்படி. ஸோ அப்போ இவங்க வந்து பசி தாங்க மாட்டேன்றதுக்காக வந்து இவங்களுக்கு நான் அதாவது கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க வச்சுட்டு. அதுக்கப்புறம் வேண்டாம், நானும் கிஷோத்தும் வந்து வெளியில் போயிட்டு வாரத்துக்கே, அதாவது வீட்டு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 12:30 1 மணி ஆகிடுச்சு. வந்து இப்போ டைம் வந்து 1 மணி நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த டைமில் வந்து அவங்களுக்கு எப்படியும் ஒரு 12:30 சாப்பாடு வச்சிடணும். அதுக்காண்டி வந்து நாங்கள் அவங்களுக்கு கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் சமைக்க போனோம் அப்படி 4 மணி ஆகும். ஸோ அப்போ அதுலேருந்து பசி தாங்க மாட்டாங்க. அவர் சட்டி விட்ற வந்து வருட்டு நீ கேளு 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 கத்தி கத்தி அவர் இப்போ நார்மலாக இருக்கா. இப்போ ஆரஞ்சு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் தெரியும் நேரத்தில் உங்களுக்கு, அதாவது டைஷு எங்கள்கிட்ட ஆள் அந்த இருக்கார் வேறுங்க டைசன் ஜோ. அவர் கண்ணை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வெளியில் போனவர் கண்ணில் எறிஞ்சு விட்டாங்களா யாரே ஒரு ஆள். இவையோட அப்பா வந்து அவர் தான். ஸோ அவரோட டாட்டர். ஸோ அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் தெரிந்தானே உங்களுக்கு நேரத்தோட நம்ம டைஷு அவர் குட்டி தான் இவர். அப்போ இவரை கொண்டு வந்திருக்கா அடைஞ்சு வாருங்க. அவ்வளோ திறந்து சாப்பாடு வைக்கணும், பசி கத்துறேன் அங்கால இவர் அவர் திறந்துருவாரு. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். பார்க்குற வேறு அவர். ஆனால் சின்னால் தான் கீழே தூக்கி விடு. சின்னால் தான் என்ன கற்றுறாரு நீ வர இல்லை நெல்லி. விடு விடு கீழே விட்டு அதை ஓடும். அம்மா இந்த அப்படியா வீடியோ எப்படி எப்படி வராங்க அது. வாங்க வாங்க. எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க எப்படி எப்படி இருக்காருன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஆளை அப்படியா இருக்கு. அங்கே வர அங்கே வர அங்கே கூப்பிடு நீ கூப்பிடு. பேர் இன்னும் வைக்கல ஆளுக்கு, என்ன பேர் வைக்கலான்னு பார்த்து சொல்லுவாங்க. தண்ணி எதிர்றாரு ஒரு ஆள்வா, தண்ணி வைப்போம் ஆளுக்கு.
இந்த 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 குடி தண்ணி தண்ணி வாது குடி 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 குடியாப்பா குடி குடி பாபா நீ அதெல்லாம் அது நிற்கிற குடிக்கிறது ஆள் நம்ம மற்ற குடிக்க மாட்டேன். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு இப்படி பார்த்தீங்கன்னா அவங்க பெரியாக்கள் அவங்களுக்கு வந்து சாப்பாடு வைக்கணும். ஒரு டீசங்க டே டீசங்கடா கழுவி வச்சுருக்காங்க அவ்வளோ. ஏய் 6 ரூபா வேறு இல்லை. அந்த அழகு எங்கே அழகு உண்டு. உங்களுக்கான சட்டி இந்த ஆள் எப்படி எப்படி ஓடித்துறாரு காலுக்கு எங்கே உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறேன் பெரிய பிரச்சனை இல்லை. என்றால் கையை கழுவணும் நான். குட்டி விளையாடோ குட்டி சாப்பாடு மனத்தை தான் தருறாரு. அதுக்கு பார்சல் வாங்கிட்டு வந்தேன் நான் அடிக்கிறோம். இதுக்குள்ள கூட போலடவா அப்படிவா மட்டத்தில் மாற்றும். இதான் வர்ற பிள்ளைனா ஜா குட்டி 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 எங்கே போய் தரேன் இந்த உள்ளுக்குள்ள இந்த ஓடி 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 நாளுக்கு கடையில் வாங்கிட்டு வந்து நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் 3 ஆட்களுக்கும் வைக்கணும். உண்மையிலே நமக்கு நம்மளாச்சும் அது சொல்லுவாங்க அந்த அதாவது நம்மளாச்சும் பசிச்சா சொல்லுவோம் பசிக்குது என்று சொல்லுவோம். அதை எப்படி சொல்லுவோம் சும்மா அர்த்தம். சாப்பிடு சாப்பிடு ஓகே போதும் இருக்கு குட்டி தானே சாப்பிடட்டும்பா. இங்கால இவருக்கு வைக்கணும் அது மற்ற சின்ன ஆளுக்கு. மற்றதை ஃபுல்லாக இது பெரிய ஆளுக்கா உரைப்பூ இது வைக்கக்கூடாது. வீட்டை வந்த முதல் நாள் உண்மையாகவே எல்லோரும் ஒரு பக்கத்தில் ஓடிச்சிட்டாங்க பிசி பிசி என்று இன்னைக்கு ஒன்று செய்யலாம் இக்கத்தான் வேணும். அக்கா கிட்ட போயிட்டு வந்தேன் நான் பிறகு போவே இல்லை. ஓகே அப்படி சாப்பிடாது. இது கொஞ்சம் பாரு காக்கா தட்டுறாங்க. ஓகே டேய் டேய் சுமாரு பசி உடம்பு இது ஒரு ஆகும் பாவம் என்னடா பாது குத்துனது என்னடா ஒரு எக்ஸ்ட்ரா அப்படி முட்டு வைக்கலேண்டா கதவை பேத்து விட்ருவான் பிடிச்சி. சாப்பிடுங்கோ ஓகே சாப்பிடட்டுமாக்க. அப்பா முட்டு வைக்கிறது எடுத்து போயிடும். ஓ சரி இன்னைக்கு வந்து எங்கள்கிட்ட வேலை வந்து ஆரம்பமாக போகுது. அதாவது இதுக்கப்புறமா தான் நாங்கள் சமைச்சு வந்து சாப்பிட போகிறோம். என்ன ஐயோ இசோத் சமைச்சு வர டைம் 6 மணி 7 மணி ஆயிரும் போல நைட் சாப்பாடு டைம். பேசாம நம்மளும் இது மாதிரி பிறந்திக்கலாம். அது ஏதாவது அவன்கிட்ட பிடிச்சி சாப்பிடுது.
சாப்பிட்டாரா? நல்லா சாப்பிட்டாரா? சாப்பிட்டு வைக்கிறேன். ஆ ஜே வயலே சாப்பிட்றேன் போகிறேன். சரியா ஓகே. நாங்கள் இனி சமைக்க போகிறோம். எப்படி சமைக்கும், என்ன சமைக்கணுன்றதை அப்படியே பாருங்க. வெல்கம் டு கேஜே திவா கிச்சன். ஓகே, என்னத்தை பார்க்க போகிறீங்கன்னா உண்மையாக எங்கட கிச்சன் நான் என்னென்ன எங்கே இருக்கேன்னு கேட்க எங்கடா இது டேய் தான் கிச்சன் பக்கமே வந்திருக்கான். அது கூட பேர் அரிசங்கு வச்சிக்காங்க பேர். சரி கண்டுபிடிச்சேன். அப்படி அரிசி போட்டுருக்காருன்னு ஒருக்கா. அதாவது எனக்கு ஒரு பழக்கம் தான். என்ன இந்த விளக்கம் வந்து இல்லை. இப்போ நான் எனக்கு தெரிஞ்சுட்டு இப்போ ஒருக்கா நான் 5 இடங்களும் இப்போ போல வழியால் 2 இடங்களும் ஒன்றான், திரும்ப உள்ளூருக்கா வந்தாலும் ஒன்றான், திரும்ப இந்த இப்போ எங்களும் ஒன்று ஒருக்கா. அப்படிலாம் இருக்க கிளம்பினா தான் ஒரு திருப்தி மாதிரி என்ன. ஓகே, சுத்தத்தை போடுவோம். கிச்சனா நீட்டாக வைக்க இல்லைண்டா, வந்து கிளிப்பாடுலையே எனக்குடா. கடையில் வாங்கி சாப்பிட்டுருக்கலாமே, நான் வந்து செஞ்சு வந்துருப்போம் டெய்லிப்பா. ஓகே, நாங்கள் இப்போ வந்து எத்தனை சுண்டா ஊரில் 5 சுண்டை போட்டு அம்மா கொண்டு எனக்கு கொண்டு இப்படி போடுறேன். இல்லை, நம்ம ஒரு 3 சுண்டு கணக்கு கணக்கு இது ஓகே. சரி, ஒரு 4 சுண்டை போட்டுருவோம். நமக்கு 4 சுண்டு என்னத்தை யாரையும் நமக்கு இல்லை. ஆனால் என்ன விளக்க மாட்டேன். இப்போ போட்டுட்டு அம்மாவுக்கு தாளிச்சு கேட்கணும் ஒருக்கா, என்னம்மா மீன் கறி செய்யறா, என்ன சமைக்க போகிறோம்னு சொல்லு தானே காட்டுறோம். உங்களுக்கு என்ன சமைக்க போகிறோம்னு உங்களுக்கு ரைஸை போடுவோம். பண்ணுறாங்க அரிசி கழுவு பண்ணுறோம். கழுவி கங்கையே தனக்கு உதவி இருந்துருவாங்க. அதே மாதிரி தாங்க இந்த அடி எங்களுக்கு நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம்டா. ஆனால் உண்மையிலே வந்து சமைச்சு சாப்பிட்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குடா. சமைச்சு சாப்பிட்ட ஒரு திரும்ப சமைக்கலாம் போலாம் இருக்குது. எத்தனை கழுவு ரெண்டு கேடியா. அப்போ இன்னைக்கு நைட்டுக்கு தான் சாப்பாடு. சரி, கழுவியாச்சு. பெண்ணு வந்தால் அரிசியை வடிவாக எடுக்கணும். அப்படியே பார்க்குறது கைக்கு எங்கே இருக்குது இன்னும் கொஞ்சம் இப்போ பார்த்து வச்சு ஒன்று கூட இருக்கு. ஓகே, டன் கணக்கு. இப்பொழுது அழகாக இப்படி வைத்து விட்டு மூடி விட்டு ஒன் குக். ஓகே, டன். அந்த வேலை முடிஞ்சு. இதுக்கப்புறமா செய்ய போகிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிஷோர். ஓகே, என்னென்ன இருக்குது எங்கே இருக்குது தேடணுண்ட இங்கே அந்த கொஞ்சம் அப்படி இவங்க கை கட்டிடுவாங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து சோறு போட்டாச்சு. அதாவது அவர் வேலையை அவர் பாப்பாரு. நீ நாங்கள் இப்போ அடுத்ததாக வந்து யாருக்கு கோல் அடிக்க போகிறாங்கடா பார். ஹலோ, ஏதாவது சமைக்க போகிறேன் நான். இந்த மீன் கறி எப்படி வைக்கிறேன்? என்ன மீன்? என்ன மீன்? பாறைக்குட்டி மீன் போடுற. தக்காளி பழம் வெங்காயம் ஜாமான் கிடந்தா தாளிச்சுட்டு போட்டு உப்பு எல்லாம் போட்டு தூளை போட்டு ஒரு கொஞ்சம் பாலை ஊற்றி கொதிக்க வை. கொதிக்க வச்சு அது போகிற மீனை போடுறதுக்குன்னா சரி, அவ்வளோதான்.
ஓ ஓ இவ்வளோ பெரிய வேலையா சிம்பிள் மீட்டர் வாரம் ஓகே சமைக்க வரும் ஆ. எங்கே ஒன்று 120 ரூபா இது அது என்னன்னா உங்களோட லேசான வழியை தான் சொல்லி தந்திக்கா வந்து இப்படி சோறு குயிக்கா செஞ்சு போட்டுருவீங்களா? முடிக்கிறது. சோறு நான் போட்டது இப்போ போட்டுறான் ஓ எல்லாருக்கும் தெரிஞ்சா வச்சு அவளுக்கு சேர்த்து அவளை வந்து இதை கரைச்சப்படாது. அதான் அப்போ இறாலும் இருக்குது இறாலையும் சமைக்க எப்படி சமைக்கிறது ரெண்டு வேண்டியது சொல்லி வைக்க புரியும். ஓ சொல்லி வைக்கிறேன்டா சொல்லி நமத்தி வெங்காயத்தை வெட்டி போட்டு பாலை புளிஞ்சு வைக்கிறாங்க. தலைப்பாலை வச்சு போட்டு முதல்ல குழம்பு வச்சுட்டு வரோம் அதுக்கப்புறம் சொதிக்க கேட்போம் பிரச்சனை இல்லை பார்ப்போமா வாரம் சரி, சரி. சிரிக்கா சரி அப்போ இது கொஞ்சம் ஈஸியான வழியானே அப்போ இப்படியே சமைப்போம் நம்ம வந்து அம்மா சொன்ன மெதட்டில் முதல்ல தேங்காய் இருக்குன்னு பார்க்கணும் தேங்காய் கிடக்கு காணும் மாதிரியே இதவா தக்காளி இருக்குது ஒரு டீசன்ட் எடுத்து எடுப்பேனே எல்லாத்துக்கும் எடுப்பேன் வெங்காயம் கொஞ்சம் 2 வெங்காயம் தான் ஓகே 3 வெங்காயம் 3 வெங்காயம். நீங்கள் இப்படி தான் நான் சொல்கிறேன் இந்த வெங்காயம் தக்காளி சொதி விற்கிறேன் சதி வேலை அது கொஞ்சம் தாளிச்சுக்கோண்ணே தக்காளி பிறகு கொச்சிக்காய் வேணுங்க கொச்சிக்காய் இதுக்கு குழம்பு கொச்சிக்காய் வரலடா மடையா நான் ஆண்டு போட்டேனாண்டா. நீ போடுவா உள்ளி வேணுமா ஓ 5-6 உள்ளி இருந்தா காணும் சின்ன ஓகே உள்ளி இஞ்சி கொஞ்சம் எடுப்பேன் இஞ்சி பேஸ்ட். அவ்வளோதானே வேறு என்ன டன் அவ்வளோதான் ஓகே இப்போ மீன் எடுக்கணும் என்ன மீன் உண்டோக்கா பார்ப்போம் பாறைக்குடி மீன் தான் பிடிச்ச மீன் தான் பரவாயில்ல கீரி மீனா கீரி மீன் இதை பாறைக்குட்டி இதை வடிவம் அப்படி தண்ணி ஊற்றி வச்சு அப்படி இருக்கட்டும் தண்ணியில் சரியா இப்போ என்ன வேணுமாண்டா கிஷோ கடை வந்து வெங்காயத்தை அறியணும் அதுக்கு முதல்ல தேங்காய் திருவோம் ஓகே இப்போ அடுத்த செக்ஷன் வந்து எங்களோட கிஷோ வந்து முன் வந்திருக்கார் தேங்காய் திருவோம் அந்த அதுக்குள்ளே இருக்குது தேங்காய் 2 நிற்க ஓகே 2 திரு இதெல்லாம் பல கோர்ஸ்கள் முடிச்சோம் நான் என்ன எப்படி இது எப்படி எப்படி ஏண்டா எப்படி திரிக்காரன் மின்னல் விதத்தில் என்னடா நீ இல்லை இப்படி அரமதி நாங்கள் அரமதி வச்சுக்கலாம் ஈஸியாக திருடலாம் தேங்காய் நாங்கள் அங்கே வந்து இந்த பால் பாக்கெட் யூஸ் பண்ணுறேன் அது லேசான வேலை. லேசான வேலை டக்குன்னு ஊற்றிட்டா சரி விஷயம் முடிச்சு ஓகே இப்பொழுது வெங்காயத்தை உரிச்சிருக்கணும் கடியும் போட்டு இருந்தால் கொஞ்சம் ஈஸி இப்படியெல்லாம் எனக்கு விட்ட தெரியா சும்மா விட்டு வந்து
ஒரு மூலையில் வாங்கி இதப்படியே அழகாக கூட வெங்காயம் வெங்காயம் காணாம கிடக்கு இந்த அமெரிக்கிறது கூட மாதிரி இவ்வளோத்தையும் நாங்கள் அப்படியே கட் பண்ணி முடிச்சுட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ எங்கள்ட சமையல் வேலைகள் ஆரம்பமாக போகிறது. என்ன அடுப்பு அதில் ஓ இதில் வைப்பேன். ஓகே டான். ஓ இன்னும் கடுமை. சரி, எதையாவது ஒன்றில் வைப்போம். சட்டி சூடாகும் வரை காத்திருங்கள். ஆ என்ன இதில் இதில் என்னென்ன என்னது இது யூத்துரும் தெரியும் இல்லாமனே பிடிச்சி ஊற்றிடுவோம் அப்புறம். அதான் நான் பார்க்குறேன். என்ன இது அங்கே அங்கே வச்ச மாதிரி தனிக்கும். சரி, ஓரளவு எண்ணெயை விட்டு எங்கடா மூடிய கால் திறந்த ஒரு சாமான் வச்சது. டெய்லி சமைச்சா நல்லா சமைச்சாலும் அப்புறம் சமைக்க விட்டுருவாங்க டெய்லி. விளங்கிட்டா அப்படியும் இருக்குது சிக்கன். இப்போ என்னென்ன போகணுண்டா கடுகு ஓரளவு கொஞ்சம் கடுகு. இதானே கடுகு, இதானே கடுகு. கடுகு கொஞ்சம் வெந்தயம் கடுகு வெந்தயம் இந்த கருவேப்பிலைங்க இருக்கு. சரி கழுவி வச்சுக்கிய கழுவி தான் வைக்கிறேன். கழுவி தானே இருக்கு. கருங்கீட்டில் முதலே ஆக்ரோஷம் அடிக்கு. ஓகே ஓகே, இது தாளிக்கும். வெங்காயம் பூண்டு என்ன ப்ரோ சேட்டி பிட்டில் கேட்டு அந்த பேர் வெங்காயம் வெங்காயம் கடன் கீட்டாயிட்டு கொட்டிடுங்க கொட்டிடுங்க. அந்த பூண்டு இதோட வெள்ளை புண்டா. சேர்த்து நன்றாக கிளறவும். மரக்கரண்டி எழுதிக்கணும் போது நம்ம இதில் எடுத்துட்டோம். வதங்கி வர மாதிரி வரைக்குள்ள என்ன வேணுமெண்டா பரவாயில்ல உங்களோட வாடகை இதுவும் இல்லாட்டி உங்களுக்கு கதை முடிஞ்சு செஞ்சு விட்டியா. இங்கே கொஞ்சம் தக்காளி பெருக்குமா தக்காளி. ஓகே, எல்லாம் வழங்க விடாம அப்படியே அப்படியே நான் நெருப்பாலாயுதம் அப்படியே சமையலில் கொஞ்சம் இந்த ஸ்கூலை தான் இன்னொரு பான்காரணம் வந்தாண்டா பானை வண்டி சாப்பிட்றதா சோளை முடிஞ்சு போயிட்டு நேரம். உப்புங்களா எது உப்பு இது நஞ்சு கொண்டு வச்சியா மல்லித்தூள். இது என்னது உப்பு இங்கே நடந்தது. என்ன எந்த அடக்குறா உப்பு? அது உப்பு தூள் மாதிரி. இந்த உப்பு அங்கே இது கை நோவுதுடா மரக்கரண்டி இல்லை சுடுது. நன்றாக பொன்னிறமாகும் வரைக்கும் வதக்கணும். தெரியாது வதக்கிட்டு அப்புறம் என்ன செஞ்சுக்கிட்டு மிளகுத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் அளவு போடலையே ப்ரோ. அதெல்லாம் அளவெல்லாம் கண் பார்த்தா கை தெரியல.
உங்களோட கையளவு எங்களுக்கு தெரியாது அப்புறம். எத்தனை வண்டி ஒரு ஏரியா 1 6 அந்த மல்லித்தூள் ஒன்று அதில் வச்சுருந்தேன் எந்த இருக்குன்னு என்ன தூரம்னு தெரியாது கொஞ்சம் போட்டுருவோம். என்ன தூரம் தெரியும் போறான்டப்பா. சரியா இப்போ இதை நல்லா கிளம்ப இந்த புளி தண்ணி எடுத்தோம். தண்ணி ஊற்றணும். தண்ணியை ஊற்றி விட்டுரும். புளி நல்லா வதக்கிட்டோம். வெண்ணும் பாலை நன்றாக ஊற்றவும். சாட்டி விட்டுட்டு கேட்டு தாம பச்சிக்காமல. இப்போ சார்ஜி விட்டு இல்லை மீன் குழம்பு கொஞ்சம் வைக்க கொஞ்சம் டஃப்டா பாப்போம். ஓகே தான் முடியும். அதாவது அது கொதிச்சு வரணும். ஒரு கொதித்த பிறகு மீண்டும் நெக்ஸ்ட் வந்து அந்த இறால் சொல்லி இதுக்குள்ள வைப்பேன். இறாலுக்கு என்னண்டா ஒருக்கா மஞ்சத்தூள் இருக்குல்ல மஞ்சத்தூள், அதாவது ஒரு கொதி வருதில்லை, இந்த கொதி கொண்டு வந்துட்டு இப்படி ஒரு கொதி வரைக்குள்ளே என்னென்னு பண்ணா வாங்கி வச்சிருந்த மீனை இறக்கணும். ஓகே டன். ஓகே, எங்களுடைய இறால் குழம்பை நாங்கள் இப்போ அடுப்பில் வைக்க போகிறோம். முன்னாடி இறால் குழம்புல இறால் சோதி என்ன சோதி. ஓகே, அப்படியே கொதிக்க விடட்டான் அப்படி வச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நாங்கள் எங்களோட மீன் குழம்புல பார்க்க போகிறோம். மெதுவாக தான் வந்து கிளறணும், ஏன்டா மீன் உடைஞ்சிடும். ஸோ இப்போ பார்ப்போம். கிஷோர் இந்த எப்படி இருக்கின்றார்? புளி கொஞ்சம் கூட அந்த மாதிரி அளவா வரும் பண்ணி புளி கூட நல்ல புளி குட்டிங்க. நான் இதே வந்து போட்டு அது போட்டு கொறுக்கா முழுதும். ஆனால் பிடிக்கிறதே நல்லா இருக்குடா. பார்க்கலாம் பார்க்குறோம். மூக்கடிக்கு நல்லா இருக்கு, பரவாயில்ல, ஏதோ நம்மளால் முடிஞ்சது. வெரி நைஸ் ப்ரோ. இதை பார்ப்போம். இந்த கரண்டிங்க கிச்சனை பார்த்து எப்படி இருக்குன்னு சும்மா அழகாக நீட்டாக இருக்குது. இப்போ இது வதக்கிட்டும் போடலாம், அப்படி விரும்பி ஏன் வைக்கணும் சொன்னாங்க. அதுலேருந்து இப்படி வச்சுக்கணும், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ கிட்டத்தட்ட குழம்பு கறி ரெடி. அம்மாவுக்கு ஒரு கடிச்சு கேட்டு போவோம். அம்மா பார் குழம்பு கறியவை. சரியா வெல்ல எப்படி பங்குது கொஞ்சம் வச்சு இது எல்லாத்தையும் வச்சு இந்த சொதி அந்த மஞ்சள் அரைக்கி. சரியா, அதாவது அப்போ சரி, அம்மா சிரிச்சிட்டா.
சரி என்னடா காலம் கொதிக்கத்தல கொஞ்சம் கொதிக்கட்டுங்க ஒரே பீஸா வரும். ஓகே டன். ஓகே குழம்பு கறி இப்போ இறக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால் சும்மா நார்மலாகவே கிளறி விட்டுட்டு உடைஞ்சிடக்கூடாது. ஓகே டன். இறக்கி வைப்போம் ஆக்கலை. ஒரு கறி சரியா சக்ஸஸ் உண்டு. சரி ஒரு கறி முடிஞ்சு நேர பார்ப்போம் இருக்கா என்ன வாங்கி சுடாது. இஞ்சர் கூட போடுதானே இயலாவா தண்ணி கொஞ்சம் அப்படி மண் சட்டி தானே வைக்கினாலும் கொதிக்கும். ஓகே பை. ஜுக்கு 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 ஜு அப்படி சமையல் எடுப்பு சமையல் நீங்கள் யாராவது வந்து சொல்லட்டும் சிவன் சமைக்க தெரியான்ட்டு. வந்து கருவேப்பில்லை போடப்படும். என்ன காணுமோ இல்லையா ஊற்றிக்கணும். சொதி மிளகு எல்லாம் மஞ்சள் இருக்குது தெரியும். டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நல்லா வத்திட்டுடாப்பா நல்லா தான் இருக்குது. எவ்வளோ ஓகே இப்போ இருக்கிற மிச்ச பாலை வந்து அதாவது தலைப்பால் வந்து ஊற்ற போகிறோம் இப்போ. ஓகே இறுதியாக கொஞ்சம் அந்த மல்லித்தூள் போடணுமே பாருங்க எப்படி எப்படி இருக்குன்னு. சோவா சொதி மட்டக்களப்பு சொதி. இதை பார்த்து இப்போ பிள்ளைகள் நல்லா இல்லை சிவனுக்கு எப்படி சமைக்கிறேன்னு பாருங்க. கஷ்டப்பட்டு இது அதாவது கஷ்ட காலத்தில் நான் உதவி செய்யும் என்பது அப்படின்ட்டு நானும் ஒரு டேலண்ட்டை உள்ள ஒழிச்சு ஒழிச்சிட்டு இருந்திருக்கேன். அதாவது எனக்கு சின்ன வயசுலேருந்து விருப்பம் இல்லையா அது என்னென்னா அந்த குக் பண்ணுறதுக்கு. ஆனால் என்ன டைம் கிடைக்கல. எப்படி இருக்கு நீ சொல்லு உண்மையிலையா என்னோட சமையல் எப்படி இருக்கு. சாட்டி விட்டுட்ட போட்டு சரி என்னென்ன ஆரண்டான ஒரு ஆளுக்கு முதல் சொல்லிக் கொடுக்க தானே வேணும். வந்த வகையில் இப்போ நான் சாச்சி விட்டிட்டு காடு மாத்தான் நீங்க எல்லாம் அளவாத்தான் வச்சிருக்கீங்க. அல்ல மித்தி ஹபீபு அல்ல வித்தி ஹபீ வந்தால் நிம்மதியாக சாப்பிடலாம். உண்மையிலே கடையில் போய் வாங்கிட்டு அதை சாப்பிடு சாப்பிடுறது எப்படி சமைச்சா ஓகே காணும் நைட்டுக்கும் காணும் வடிவாக சாப்பிட்டு போகலாம். அதுக்காண்டியா இதை பார்த்ததுக்கப்புறம் விவரத்தை முடிவு சொல்லுவாங்க வீட்டை நீ நல்லா தானே சமைக்கிற வீட்டை நிற்கிறேன் நீ சமைப்பேன்டா எப்படி இருக்கு பரவாயில்ல நீர் நீ உங்கள்கிட்ட ஓடுறதில் எடுக்கலாம். ஒரு வெளிநாட்டு இது மாதிரி போயிட்டு அப்படின்ட்டா எல்லோரும் வந்து ஒரு பக்கத்தில் வேலை ஓடுவாங்க தானே ஓடுறதால ஒன்றும் செய்யலை. அப்போ அவங்களையும் கோவிக்கலை என்னதான் அவங்களோட வேலை. அப்போ அதை சமைச்சு வச்சுட்டு போகணுன்ட்டு அப்படி சொல்கிறேன். டெய்லி அவள் தான் சமைக்கிறேன் டெய்லி தான் நானும் அப்புறம் இதை பார்த்து நினைப்பாங்க வந்து டெய்லி தோணு கஷ்டப்படுறான் பாவம் என்ன குடும்பண்டா இவங்க சமைச்சு கொடுக்குறாங்க இல்லையா வந்து யோசிப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை டெய்லி உட்காத சமைக்கிறேன். நான் சும்மா என்ன வந்து யாழ்ப்பாணத்தில் நான் சமைக்கிறேன் அப்போ நான் சமைச்சு பார்க்க போகிறேன். அப்படியே அதை ஃபன்னாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு மாதிரி ட்ரைனிங் தானே. சரி ஓகே சொதி வரட்டும் ரெடியாக வரட்டும். ஓகே கறி வந்து ரெடி ஆகிட்டு 2 கறியும் நாங்கள் இப்போ சாப்பிட தயாராகும். டன் சாப்பிடுங்க பாரு அப்படின்னு நேற்று பருகிறார் நாங்கள் சோறு போட்டால் அம்மா அப்போ நல்லது ஞாபகம் இருக்குது. அது கறி இது அதிசய கொஞ்சம் கையை குத்தி பாருங்க அப்படி இருக்கணும் அந்த அளவு அப்படியே போகணும். எப்படி எப்படி ப்ரோ நீ நெருப்பால் தான் ப்ரோ காணுமா சோறு
அரிச்சு மாதிரி வா மிச்சா குழம்பு அம்மா நெட்டு பாருங்க இந்தா ரொம்ப பார்க்க நம்மளுக்கு வாய் கூறுது. எப்படி இருக்க முடியும் பார்க்க சாப்பிட அப்படி இருக்க தெரியல நல்லா தான் இருக்கும்ண்டு ஐ திங்க் நான் தானே சமைச்சேன் பார்த்து கொஞ்சம் சுடுகுது ஒரு வாரம். இந்த மாதிரி டேஸ்ட் ஆகி இருக்கு அண்டைக்கு வச்ச மட்டன் கறியும் பார்க்க இது நல்ல டேஸ்ட். இது நல்லா இருக்குல்ல பிடித்தஞ்சல ஊற்றுனானே கிஷோர் சொன்னோடி இங்கே பாருங்க உண்மையாக வந்து சூப்பராக இருக்குது சோறும் நல்லா வந்து செஞ்சு அந்த மீன் இதை காட்டுஞ்சு எப்படி மீன் எப்படி அவிஞ்சிருக்கிட்டு பாருங்களா இந்த வா சும்மா கை படவே உடையுது மீன் அந்த மாதிரி. அதாவது மீன் வந்து அதிகமாக அவிஞ்சாலும் வந்து உடைஞ்சிடும் அதாவது குழா போயிடும் தெரியும் ஓரளவு இருக்கும் சரியா அந்த அளவு சரியா இருக்கு நீங்கள் புரியுது சும்மா அந்த மாதிரி ஏஞ்சிட்டா மாறா நல்லா இருக்கு உண்மையாக நல்லா இருக்கு. அப்ப நீங்க இனி ஆர்டர் அதில் எடுத்து செய்யலாம். நல்லா இருக்கு நான் இன்றைக்கு அப்போ ஒரு புடி தான் நம்ம நல்லா இருக்கா உண்மையாக நல்லா இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேண்ணா சுடக்குள்ளேன் நல்ல டேஸ்ட்டாக தான் ஆகி. நல்லா சூப்பராக இருக்கு எதிர்நோக்கியில் உண்மையாக இந்த அளவுக்கு இருக்கு நல்லா இருக்கு. ஓகே நாங்கள் வந்து அடுத்த வரை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். உண்மையிலே என்னென்னா நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குண்ணா உண்மையிலே நல்லா இருக்குண்டா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம். இன்னும் போக போக கடும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி எங்களோட சமையல். அப்போ இனி ஆர்டர் அதில் எடுத்து செய்யலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சொதி அதாவது நாங்கள் வச்ச சொதி மட்டக்களப்பு வந்து ஃபேமஸ் வந்து இந்த என்ன சொல்கிறது சொதி தான். நானே ஏதோ வச்சேன் இன்றைக்கு தான் உண்மையிலான அந்த குழம்பாச்சு இந்த சிக்கன் குழம்பு அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா வச்சு பார்த்தது. ஆனால் சொதி இன்றைக்கு தான் வச்சேன் நான் வந்து அம்மா சொல்லி தந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மிச்சம் சாச்சி பிச்சேன் இறால் அப்படி வந்துருக்கு இறால் வந்து இப்படி அமைஞ்சிருக்கு. மசாலா கொஞ்சம் முடித்து போட நல்லா கலவை நல்லா நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டேன். நீங்கள் எடுத்து வரது முதல்ல நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அடுத்த ரவுண்டும் போகலாமன்ற மாதிரி தான் இருக்கு. அப்படியா இந்த மழைக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே உண்மையிலே வந்து இப்போ இந்த கிளைமேட்டை வந்து பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி மழை பெய்ய போகுது. நாங்கள் வந்து நேற்று ஃபுல்லாக மழை ஃபுல்லாக தண்ணி நின்றது இதில் பார்த்தது உங்களுக்கு தண்ணி நின்று அந்த இதெல்லாம் வந்துருக்கு. ஸோ இருந்தாலும் நாங்கள் ஒரு மாதிரியாக வெட்டி கண்டுட்டோம் சமைச்சு சாப்பிட்டு அந்த மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட. இப்போ முதல் வந்து கண்ணீரம் எடுத்தது எனக்கு வீட்டில் ஓரளவு பிரச்சனை இல்லை ஏதோ இந்த வீட்டில் எல்லாம் இருந்தால் அதை வந்து சமைச்சாச்சு. கடையில் போய் வாங்கி சாப்பிட்றத விட என்ன டைம் இருக்குள்ள பெட்டராக செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறதானே. எங்களோட அம்மாவோட சமையலையும் பார்க்க நல்லா இருக்கு. உண்மையாடா அந்த அளவு டேஸ்டாக இருக்கு. நான் சொல்லி கொடுத்தது அப்படி இல்லை உண்மையாக என்ன திருப்தியாக சொல்கிறேன். இல்லை அப்படி தான் நல்லா இருக்கு சட்டப்படியா சமையல் ஏதோ சொல்கிறான்னு பிரச்சனை இல்லை. இல்லை நானும் சாப்பிட்டு பார்த்தேன் உண்மையில வந்து நல்லா இருந்தேன். நான் முதல் சில டைமில் ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஏதாவது வந்தால் நல்லா இல்லாமல் அப்படியே விட்டுட்டு போயிடும். ஆனால் இது ஒரு பிரச்சனை இல்லை இதை ஒன்று சரி நல்லா வருமானு ட்ரை பண்ணோம் எல்லாம் அவிஞ்சிருக்கு. எல்லாம் அடுத்தது வந்து மீன் எல்லாம் கிழங்கெல்லாம் இந்தா இந்த அவிஞ்சிருக்கு எல்லாம் அவிஞ்சிருக்கு. ஓகே அப்போ இந்த சமையல் எப்படி இருந்ததுன்றதை வந்து நீங்கள் மறக்காமல் கொண்டாந்து சொல்லுவோம். உண்மையிலே வீட்டை நாங்கள் வந்து ஒரு அவசர வலிக்கிட்டு வந்தாங்க ஒரு அலுவலாக வந்து வலிக்கிட்டு வந்து நாங்கள் வந்து இப்போ நேற்று 2 நாள் வீடியோ போட்டிருக்க மாட்டோம். ஸோ அப்போ அந்த அளவில் அதனை ஓடித்திட்டோம் அது என்னென்னு சொல்லி நாங்கள் போக சொல்கிறோம். ஸோ அப்போ இன்றைக்கும் அந்த வேலையை தான் கொஞ்சம் ஓடி தெரிஞ்சு நாங்கள் ஓடி தெரிஞ்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து அதுக்கப்புறமா வந்து சமைச்சு சாப்பிட்டோம். ஸோ அதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காண்பிச்சிருந்தோம். நாங்கள் எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுவோம். அண்ட் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே பாய்.